I'm a very busy person. I can't spend more than 30 minutes in diary writing. அப்படின்னா you can use some products. உங்களுக்குன்னே நான் இன்றைக்கி பல ஐட்டத்தை வச்சுருக்கேன். அதில் ஒரு சில ஐட்டத்தை இன்றைக்கி காட்டுறேன். நிறைய டிஃப்ரெண்ட் தீம்ஸில், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் எனக்கு பிடிச்ச கோட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு இப்படி கலராக வந்து நிறைய நோட் வந்து வாங்கி வச்சுருப்பேன். நான் வந்து இதை வந்து ஜஸ்ட்டு எனக்கு பிடிச்ச கோட்டை எழுதி நான் இதில் பேஸ்ட் பண்ணிடுவேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு இதை எடுத்து ஒட்டுறதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு நிமிஷம் இதெல்லாம் அலைன் பண்ணி உங்களுக்கு ஒட்டுறதுக்கு 2 minutes ஆகலாம். மற்றபடி இதெல்லாம் ஒட்டி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யூ கேன் ஸ்டார்ட் ரைட்டிங். நான் வந்து காஃபி ஷாப் போனேன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி உட்காந்து எல்லாம் வரைஞ்சிட்ருக்க மாட்டேன். இந்த காஃபி ஷாப் தீம்டு ஸ்டிக்கர் ரோல் பேப்பர்லேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு பர்டிகுலர் ஷாப்பை வந்து கட் பண்ணி பீல் பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்குவேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ வாஷி டேப். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எவ்ரிடே லைஃப்பை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒரு வீட்டில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஸோ அந்த மாதிரியான டேஸ் எல்லாம் வந்து நீங்கள் இதை கவர் பண்ணலாம். ஸோ இந்த வாஷி டேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கும். ஸோ இது நீங்கள் கட் பண்ணி ஒட்டினாலும் உங்களுக்கு பேக்ரவுண்டோட கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகிடும், நல்லாயிருக்கும் பார்க்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பெட் டேப்புன்னு சொல்லுவாங்க. பெட் டேப் மீன்ஸ் கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் டேப். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்காது, டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் பெட் டேப், திஸ் இஸ் கால்ட் வாஷி டேப். அப்புறம் இதுவுமே வந்து கைண்ட் ஆஃப் வாஷி டேப் வேறு யூஸ்ட். இதில் நிறைய தீம்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச தீம் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இஃப் யூ ஹவ் விசிட்டட் அ பார்க் ஆர் கார்டன் ஆர் சம்திங் லைக் தட், நீங்கள் இந்த மாதிரியான இந்த தீமில் இருக்க வாஷி டேப் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கப்புறம் நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற இன்னொரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி இந்த ரோலில் வர வாஷி டேப். இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனி சிங்கிள் ஸ்டிக்கர் மேலே ஒட்டி உங்களுக்கு அது இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், நல்லா க்ளீனாக தெரியும். இதில் வந்து நிறைய கைண்ட் ஆஃப் பொம்மை, பூனை, அது இதுன்னு இருக்கும். தனித்தனி ஸ்டிக்கர் தான், பட் இது ஒரு பஞ்சாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க, ஒரு ரோல் மாதிரி. இதிலேருந்து நீங்கள் உங்களோட கேப்பெல்லாம் ஃபில் பண்ண யூஸ் பண்ணலாம். இங்கே நான் யூஸ் பண்ணுறதை நான் காட்டுறேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதை யூஸ் பண்ணியிருப்பேன் ஒரு பார்டருக்காக, அதுக்குள்ளே கண்டென்ட் எழுதுறதுக்காக. ஸோ இங்கே இருக்க கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி டெடி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். இதுவுமே ஒரு பட்டன் மாடலில் இருக்க டேப்பு. இது வந்து நம்பர்ஸு, டேட் எல்லாம் போடணுன்னா இந்த மாதிரி நம்பர் இருக்க ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் நீங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன்.